குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்க செப்டம்பர் 10ஆம் தேதி வரை அன்புமணிக்கு அவகாசம் அளிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் நிலவி வருகிறது. கடந்த மாதம் 19ஆம் தேதி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கட்சியின் விதிகளுக்கு புறம்பாக நடந்ததாக அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இதில் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு அன்புமணிக்கு கெடுவும் விதிக்கப்பட்டது. இதற்கு அன்புமணி எந்த பதிலும் அனுப்பாத சூழலில் இரண்டாம் முறையாக மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி இருக்கும் ராமதாஸ் செப்டம்பர் 10ஆம் தேதி வரை அன்புமணிக்கு அவகாசம் அளிப்பதாக கெடு விதித்துள்ளார். பதிலளிக்காவிட்டால் கட்சி விரோத நடவடிக்கை பாயும் எனவும் எச்சரித்துள்ளார். முதல் முறையாக அனுப்பப்பட்டதுக்கு பதில் வரல. நிர்வாக குழு கூடி ஒழுங்கு நடவடிக்கை வேறு விதமாக பரிந்துரை செய்திருந்தது. அதையும் ஆராய்ந்து இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கலாம் என்ற முடிவிலே 10ஆம் தேதி வரை மீண்டும் அவகாசம் கொடுக்கலாம் என்று இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒரு மனதாக நிர்வாக குழு ஒரு மனதாக முடியும்.